2025 IPL போட்டியின் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 18 ஆண்டு கால IPL வரலாற்றில் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை கைப்பற்றி அசத்தியிருக்கிறது. 18 ஆண்டு கால IPL வரலாற்றில் முதல் முறையாக கோப்பையை வென்றிருக்கிறது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன சந்தானம்? ஆனந்தி, 18 வருட கால IPL கனவு தற்போது விராட் கோலிக்கு நிறைவேறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக விராட் கோலி இந்த IPL கோப்பையை மட்டும் வெல்லாம இருந்தாரு. ஒரு நாள் உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி என அனைத்து பட்டங்களையும் வென்றிருந்தாலும் கூட இந்த IPL கோப்பையை வெல்ல முடியாம RCB அணி தடுமாறி இருந்தது. ஏற்கனவே 3 முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாலும் கூட இன்று 4வது முறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. முதல் இன்னிங்ஸ் முடிவுல கூட இதுவரை அகமதாபாத்ல நடைபெற்ற இந்த IPL தொடர்ல 195 ரன்களுக்கு குறைவாக எந்த ஒரு அணியும் இரண்டாவது பேட்டிங் செய்த அணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அது குறைந்தபட்ச ஆவரேஜ் சராசரி ஸ்கோரே 219 இருந்தது. எனவே 190 ரன் என்பது மிக குறைந்த ரன் என பார்க்கப்பட்டிருந்த நிலையில தற்போது பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்று கோப்பையை வென்றிருக்கிறது. நம்ம காட்சிகளை பார்க்க முடியுது. விராட் கோலி இறுதி ஓவர் முடிவதற்கு அவர் கண்ணீரிலிருந்து தண்ணீர் சிந்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். IPL தொடர்ல தற்போது வரை 18 ஆண்டுகளாக ஒரே ஒரு அணிக்காக விளையாடி வரக்கூடிய வீரராக விராட் கோலி இருக்கிறார். குறிப்பாக மற்ற அணிகள்ல அவர் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட கோப்பையை விட ஒரு அணிக்காக விளையாடுவதே முக்கியம். குறிப்பாக கால்பந்து போட்டியில ரோமாவுக்காக டோட்டி விளையாடியது பிரான்சிஸ் டோட்டி என்பது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரே அணிக்காக விளையாடியிருந்தார். கோப்பையை வெல்ல முடியாவிட்டாலும் கூட அதே போல தான் RCB அணிக்காக தொடர்ந்து விளையாடுவேன் என்று கூறினார். அந்த வகையில் தற்போது 18 வருடங்களுக்கு 18வது முறையாக 18 ஆண்டு IPL தொடர்ல கோப்பையை பெங்களூரு அணி வென்றிருக்கிறது. முற்றிலுமான ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டு அவர்கள் மேற்கொண்டிருந்தாங்க. கடந்த ஆண்டு உலக அளவுல பார்த்தோம்னா நடைபெற்று வரக்கூடிய அனைத்து T20 லீக் தொடர்களிலும் பயிற்சியாளராக கோப்பையை வென்ற ஆண்டி ஃபிளவர் பெங்களூரு அணியினுடைய பயிற்சியாளராக கடந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு பிளே ஆஃப்க்கு முன்னிருந்தாங்க. இந்த ஆண்டு மெகா ஏலத்திற்கு முன்பாக பார்த்தோம்னா விராட் கோலி, ரஜத் பட்டிதர், யாஷ் தயாலை தவிர மற்ற அனைத்து வீரர்களையும் ஏலத்துல விட்டிருந்தது பெங்களூரு அணி. இதற்கு முன்பாக 4-5 சூப்பர் ஸ்டார்ல மட்டுமே வைத்து ஒரு அணியை கட்டமைத்து வந்த பெங்களூரு அணி இந்த ஆண்டு பார்த்தனா கிட்டத்தட்ட எல்லா ரோலுக்கும் தனித்தனி வீரர்களை வாங்கியிருந்தாங்க. அதுதான் இந்த ஆண்டு IPL அவர்கள் கோப்பை வெல்வதற்கு முக்கியமானது. இந்த போட்டிக்கு முன்பாகவே 9 வீரர்கள் அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாங்க. இந்த போட்டியில கூட ஒரு வீரரால வென்று விட்டுற அப்படின்னு பார்க்கணும். நீங்க இணைப்பிலே இருங்கள்.